நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஜோசப் அண்ணா, இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க. நீங்க நேத்து திருச்சியில இருந்து திரும்ப வீட்டுக்கு போகலையா என்ன? போயிட்டு தாமா வந்தேன். விடிய காலம் 4 மணிக்கு அங்கிருந்து இங்க வர்ற பஸ் ரெடியா இருந்தது. அதுல ஏறி இங்க வந்துட்டேன். நேத்தே எல்லா விஷயத்தையும் பேசிட்டோமே, அப்புறம் ஏன் நான் காலையிலே வந்திருக்கேன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. பாலா, போய் டீ போடுமா? வேணாம், அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நான் இப்ப வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா என் தங்கச்சி தான் சொன்னா, நேரில் போய் பேசுறதுதான் கரெக்ட்னு சொன்னா. ஜோசப், எங்களுக்கு வேதனை தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை கேட்கறதுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் உள்ள மனசோடு தான் நான் இப்ப இங்க நின்றுகிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க நேரடியாவே விஷயத்த சொல்லிடுங்க. உங்களுடைய ஆபரேஷனுக்கு தேவையான பணம் ரெடி ஆகலன்னு ஃபாதர் டேவிட் நாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொன்னாரு. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு குட்டி ராணி சந்தோஷமா இருக்கா. அது ஒரே நாள்ல இல்லைன்னும் போது அவள்ல நான் தான் மனசு உடைஞ்சு போயிருவேன். பணம் இல்லாததுனால என் வீட்டுக்காரோட ஆபரேஷன் தான் ஸ்டாப் ஆகும். அது எங்க சைட்ல நடந்த ஒரு குழப்பம். ஆனா அதுக்காக நாங்க கொடுத்த வாக்க மீற மாட்டோன்னே. சொன்ன டேட்ல குட்டி ராணியோட ஆபரேஷன் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். சொன்ன டேட்ல நாம முடிவெடுத்து வச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். பணம் இல்லாததை வச்சு அதுக்காக ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க. இதை நான் கேள்விப்பட்ட உடனே பணத்தை எப்படி ரெடி பண்றதுங்கிற டென்ஷன்ல தான் இருந்தேன். கடைசியில மீதி இருக்க இடத்த அடகு வச்சா பணத்தை கொடுக்க ஒரு ஆள் தயாரா இருக்காரு. பணம் கிடைக்கலன்றதுக்காக எந்த ஒரு கஷ்டமான முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பணம் ரெடி ஆயிடுச்சு. உங்களால அந்த பணத்தை எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடுத்தாவே போதும். அது வரைக்கும் என் இடம் அடகுலே இருக்கட்டும். நாம இப்போ ஒரே குடும்பம் ஆயிட்டோம். அதுல இருக்க ஒருத்தரோட கண்ணீரால இன்னொரு ஆள் சந்தோஷமா இருக்கவே முடியாது. கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம அதை சேர்ந்துதான் அனுபவிக்கணும். வேணும் நீங்க உயிரோட இருக்கணும்னு பாலசுதா ஆசைப்படுற மாதிரி தான் என் தங்கச்சி நான் போனதுக்கு அப்புறமும் உயிரோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் என் உயிரை கொடுத்து அவளை காப்பாற்ற முயற்சி பண்றேன். அதுக்காக என் இடத்தை அடகு வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உயிர் தானே முக்கியம். அதனால ஆபரேஷன் நடக்கட்டும். உள்ள போய் கதவை சாத்த வேண்டாம்.
நான் சண்டை போடுறதுக்கு வரல. நீ வரும்போதெல்லாம் அப்படிதானே நடக்குது. ஒண்ணு மிரட்டுற, இல்லைன்னா சண்டை போடுற. அப்படி இல்லைன்னா நீ போனதுக்கு அப்புறம் உன் பேரை சொல்லிட்டு இங்க நடக்கிற பிரச்சனைங்க. என் கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, உன்னை போய் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பாலாவை நான் கல்யாணம் பண்ணதுனால இந்த குடும்பத்தில் அப்படி என்ன கெட்டது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா குடிச்சு நாசம் பண்ணி பைத்தியமா ஏதோ ஒரு ரோடு ஓரத்துலயோ இல்ல குட்டையிலயோ முடிஞ்சு போக இருந்த என்னோட வாழ்க்கைய இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தினது பாலாதான். நான் ஒரு மனுஷனா மத்தவங்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கான பலத்தை கொடுத்ததும், உங்க வாழ்க்கை மூலமா யாருக்காவது நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே அவதான். எங்களோட வாழ்க்கையில நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நாளைக்கு நாங்க 2 பேரும் ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆக போறோம். ஜோசப் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷன் கொடுக்க போற அவரோட கிட்னிய நாளைக்கு எனக்குள்ள வைக்க போறாங்க. அதுக்கு பதிலா அவரோட தங்கச்சி குட்டி ராணிக்கு பாலா தன்னோட ஒரு கிட்னிய கொடுக்க போறா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நிமிஷத்துல இருந்து நாங்க திரும்ப உயிரோட வர்ற வரைக்கும் எங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணவும் காத்திருக்கவும் 2 குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அனாதையாயிடக்கூடாது. உங்க குடும்ப கௌரவத்தை நாசம் பண்ண எனக்காக நான் எதையும் கேட்டு வரல. பாலா உங்களுக்கு பிறந்த பொண்ணுதான. இதோ இங்க நிக்கிற உங்க அம்மாவை விட பாலாவை தூக்கி வளர்த்தது கூட பிறந்த அக்காவான நீங்க தானே. எப்பவுமே பாலா மனசளவுல நினைக்காத ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அவளை ஒரு எதிரியை நினைச்சுக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. பாலாக்கு எந்த ஆபத்தும் வராம ஆபரேஷன் முடிஞ்சு திரும்பி வர்றதுக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணணும். நாளைக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி மனசளவுல நாங்க எல்லாரும் கூட தான் இருக்கோம்னு சொல்றதுக்காக மட்டும் நீங்க என் வீட்டுக்கு வரணும். என் பாலாவுக்காக நான் கேட்கிற கடைசி ஆசை இதுதான். உங்களோட எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வரணும். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் தான். பாலாவையும் மனோஜியை சேர்த்து வச்சு தேவையில்லாத சந்தேகங்களை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தது நான் தான். அதுக்கான தண்டனையை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் பண்ண தப்புக்காக பாலாக்கு தண்டனை கொடுக்காதீங்க. இன்னொரு ஆளை மனசுக்குள்ள வச்சிருக்கிற எந்த ஒரு பொண்டாட்டியாவது தன் புருஷனுக்காக இந்த அளவு கஷ்டப்படுவாங்களா? ஏதோ ஆபத்தோ இல்ல நோயோ வந்து ஒரு வாரத்துக்கு அவங்க புருஷன் படுத்த படுக்கையா இருந்தான்னா அந்த அளவு ஒரு பாரமா இருப்பானோன்னு நினைக்கிற பொண்டாட்டிங்க இருக்காங்கல்ல. அவங்களுக்கு நடுவுல தான் உசுர கொடுத்து தாலி கட்டின புருஷனோட உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கிறவதா உங்க தங்கச்சி. அவளோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை மன்னிக்கிறதுக்கு உங்களால முடியல அப்படின்னா இந்த உலகத்துல உங்களால வர யாருக்கிட்டையும் ஆத்மார்த்தமா பாசம் காட்டவே முடியாது. ஒரு காலத்துல உங்க கையை பிடிச்சிட்டு நடந்த பாலாங்கிற குழந்தைதான் இப்பவும் அப்படியே இருக்கா. அவ என் தங்கச்சி பாலா கிடையாது. எனக்கு யாருன்னே தெரியாத யாரோ ஒரு பொண்ணு. அந்த மாதிரி இருக்கிறதா ரொம்ப நல்லது. அதுவே போதும்.
நீங்க கிளம்புங்க. பாலாவுக்கு அப்புறமா நான் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் இருக்காருன்னா அது மனோஜ் தான். நான் அவர்கிட்ட ஆபரேஷனுக்காக போறேன்னு சொல்லணும். நான் வாண்டடா உள்ள போய் பார்க்க மாட்டேன். நீங்க பெர்மிஷன் கொடுத்தா போறேன். கைய நல்லா மடக்குங்கப்பா. என் கைய டைட்டா பிடிங்கப்பா. அப்படியே கொஞ்சம் கைய விட்டும் பிடிங்கப்பா. அப்பா வேணு சித்தப்பா வந்திருக்காரு. உட்காருங்க சித்தப்பா. நாளைக்கு நானும் பாலாவும் ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறோம். என்னோட உயிரை காப்பாத்தி என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்கல்ல. மனசளவுல நீங்க எப்பவும் எங்க கூடவே இருக்கணும். ஆபரேஷனுக்கு முன்னாடி பாலா இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அதனால வேற பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைச்சு வராம இருந்துட்டா. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சமாளிச்சுக்கிட்டு ஏன் இங்க வந்தேன்னா, ஒருவேளை ஆபரேஷனுக்கு அப்புறமா நம்மளால பார்க்க முடியாம போச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு தான். என் கூட பிறந்தவங்க 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ஆனா ஆத்மார்த்தமான பாசத்தால எப்பவும் என் கூடவே இருக்கிறது என் கூட பிறக்காத ஒரு அண்ணனான நீங்க தான் மனோஜ். நான் உங்ககிட்ட மட்டும்தான் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கடவுள் என் உயிரை திருப்பி கொடுத்தாருன்னா நான் வந்து உங்களை பார்க்கிறேன். சரி, போயிட்டு வரேன்.
அப்பா நீங்க வருத்தப்படாதீங்க. பாலா சித்திக்கும் வேணு சித்தப்பாக்கும் ஒன்னும் ஆகாது. அப்பா நீங்க கவலைப்பட வேணாம்ப்பா. அவங்களுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. ஏய், நீ என்ன இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இங்க பாருங்க, நான் போனா என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியுமா என்ன? வேணும் அப்புறம் பாலாவுடைய ஆபரேஷனுக்காக நாளைக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இல்லையா? அந்த சுமேஷ் ரொம்ப நல்லாவே ஏமாத்திட்டான். சொல்லாம கொல்லாம எஸ்கேப் ஆயிட்டான்ல. ஆபரேஷன் நடக்காம போயிட்டா வேணுவோட விஷயத்துல ஒரு முடிவு கிடைச்சிரும். அதுக்கப்புறமா அவன் சுமேஷையும் போட்டு தள்ளிடுவான். இங்க பாருங்க, அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு நம்மளால முடியலையேன்னு அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏடி, நம்ம எதுக்காக வருத்தப்படணும்? வர்றவங்க யாரும் நிரந்தரமா தங்கிட முடியாதுல்ல. இப்படி எல்லாம் நடக்கணுங்கிறத அந்த கடவுள் தானே முடிவு எடுக்கிறாரு. டேய், நீ உன் பொண்டாட்டி கிட்ட தேவையில்லாத பேசாம உன் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு போய் விசாரிச்சுட்டு வாடா. அவன் விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டாம்னு நீ தானம்மா சொன்ன. நீ யார பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்க? வேணுவை பத்தி. அடைச்ச, அவனை பத்தி இந்த வீட்டுல எதுவுமே பேசக்கூடாது. சுமேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு போய் விசாரிச்சுட்டு வாடான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். சுமேஷ்க்கு எதுவும் ஆயிருக்காத அத்தை. எப்படி கீழே விழுந்தாலும் 4 கால்ல நடக்க அவனுக்கு தெரியும். நீ அப்படிதான் சொல்லுவ. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இந்த சொத்தை நீ ஆட்டே போலாம் நினைக்கிறியா? எனக்கு யாரோட சொத்தும் வேண்டாம். எங்களுக்கு சேர வேண்டியதை மட்டும் கொடுத்தா போதும். உனக்கு சேர வேண்டிய சொத்து இதோ இங்க இருக்கான் பாரு. அடாடா, பார்த்தாலே பரவசமா இருக்கு. டேய், 2 நாளாவே சுமேஷ பத்தி எந்த தகவலும் இல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவன் கண்டிப்பா வருவாமா. அப்படி நினைச்சுக்கிட்டு என்னால வெயிட் பண்ணலாம் முடியாது. நீ வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்காம இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் சுமேஷ காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடு. அது சொல்லு. அதோ சாமிஜி வர்றாரு, அவர்கிட்ட சொல்லு, செய்வாரு. ஓ, எங்கேயோ போய் ஊர் மெஞ்சிட்டு வராரு. வேணுவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம சுமேஷ் யாருக்கிட்டே கடன் வாங்குறதுக்காக போயிருக்கான். அவன் வாக்கு கொடுத்ததாலதான் வேணு எல்லா விஷயத்துக்கும் ஏற்பாடு பண்ணான். இப்ப பாத்தீங்களா, அவனோட வாழ்க்கையும் கோவிந்தா ஆகி போச்சு. நீங்க இங்க நின்னு பேசி சண்டை போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. வேணுவோட ஆபரேஷனுக்காக நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறத மட்டும் யோசனை பண்ணுங்க. இங்க பாருங்க, அவனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து முடிவு எடுத்துக்குவாங்க. வேணுவோட உயிரை காப்பாத்தான் சுமேஷ் பணம் ரெடி பண்ண போனான். அத சாக்கா வச்சு என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கான பதில வேணு தான் சொல்லி ஆகணும். வாழ்க்கையை தொலைச்ச ஒருத்தன் உன்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க வேணுவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீட்டுக்கான செலவை சுமேஷால தான் பண்ண முடியும். அவன் 2 நாளாவே ஆளையே காணோம். ஆனா இங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. வேணுவுக்கு ஆபரேஷன் பண்றத பத்தி தான் கவலை. அம்மா, அது அவன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா? எனக்கு இப்ப சுமேஷோட உயிர் தாண்டா முக்கியம். அவனுக்கு எந்த ஆபத்து வராம இங்க வரணும். அவன் எங்க போயிருக்கான்னு விசாரிச்சு கண்டுபிடி. இல்லைன்னா உங்களை மட்டும் இல்ல, வேணுவையும் பாலாவையும் கூட நிம்மதியா வாழ விட மாட்டேன். அம்மா பேசுறத பார்த்தா நம்ம தான் சுமேஷ் எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. அது ஜெகதாம்பாவோட தந்திரம். சொல்ல போனா அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் சுமேஷ் இங்க இருந்து போயிருக்கான். அப்படி பண்ணலன்னா வேணுக்கு சொன்ன அமௌண்ட்டை கொடுக்கணும் இல்லையா? ஒருவேளை உண்மையிலேயே சுமேஷுக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருந்தா என்ன பண்றது? அம்மா சொல்ற மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? யாரா இருக்கும்? அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்குனே மறுபடியும் வர்றான். மாமா, இங்க பாருங்க, அவங்க இங்க ஏதோ பிளானோட தான் வர்றாங்க. பாலா, நான் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன் பாலா. எனக்கு தெரியும்க்கா. இதோ பாருங்கப்பா, சுமேஷ் இது வரைக்கும் வரவே இல்லை. நீங்க 2 பேரும் வந்து என்ன சொன்னாலும் சரி, அவன் வராம ஒரு நயா பைசா கூட கிடைக்காது. நாங்க சண்டை போடுறதுக்காக வரல மாமா. உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். நல்லதா போச்சு. நீங்க பாத்துட்டீங்கல்ல, அப்ப வந்த ஆட்டோலயே நீங்க கிளம்பி போயிடுங்க. அத்தையும் பார்க்கணும். அற்புதம். இப்பதான் கண்டபடி திட்டிட்டு உள்ள போயிருக்காங்க. உங்களை பார்த்த அடுத்த நிமிஷமே உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க.
அவங்கள பார்க்காம போறதுதான் உங்களுக்கு நல்லது. நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பாலா கட்டாயப்படுத்தினால தான் வந்தேன். நாளைக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறோம். அதுக்கு முன்னாடி மாமாவையும் அத்தையும் பார்க்கணும். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அது என்னுடைய ஆசை. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றீங்களே, அதுக்கான பணம்? என் தம்பி என்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அப்படி நினைக்க முடியுமா என்ன? நல்ல மனசு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. பாலா, பணத்தை நீங்க எங்க இருந்து ரெடி பண்ணீங்க? அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்க்கா. இதுக்கப்புறம் நீங்க எங்களுக்காக வேண்டிக்கிட்டாலே போதும். வாங்க அத்தையை போய் பார்க்கலாம். ரெண்டு பேருக்கும் சிறப்பான அர்ச்சனை நடக்க போகுது. கடவுளே ஈஸ்வரா, எந்த பிரச்சனையும் நடக்காம இருந்தா அதுவே போதும். நீ யார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? பெத்த அம்மா பாக்குறதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? உனக்கு அம்மா இருக்காங்களா? வானத்துல இருந்து கீழே விழுந்த உடனே இவதான் கைத்தாங்களா பிடிச்சாங்கிற எண்ணம் உனக்குள்ள இருக்கு இல்லையா? ஜென்மம் கொடுத்த அம்மாவுக்கு பதிலா அவங்களுடைய உரிமையை பொண்டாட்டியால பங்கு போட முடியாது அத்தை. அத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் இவனை பத்திரமா பாதுகாத்து நல்லபடியா வச்சுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேல. நீங்க இவரை கைவிட்டதுக்கு அப்புறம் நான் எப்பவுமே கைவிட மாட்டேன்னு சொல்லிதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். நீ பண்ணதை மறுபடியும் சொல்லி காட்டாதான் இங்க வந்திருக்கியா என்ன? இல்ல, வேணுகோபன் அப்படிங்கிற உங்க பையனுக்காக ஒரு நாளாவது நீங்க மனசு விட்டு அழுத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அளவுக்கு அதிகமா சாபம் கொடுத்திருக்கீங்க. அந்த எல்லா சாபத்தையும் விட்டுட்டு நீங்க பாசத்தோட உங்க பையனை நீங்க கட்டி பிடிக்கணும். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி இப்ப இவர் உயிரோட இருக்கிறது பணத்தோட பலத்தினால கிடையாது. நஷ்டப்பட்டதை திரும்ப கொண்டு வரதுக்காக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைனாலதான். அதுக்காக உங்க பாசமும் உங்க வேண்டுதலும் உங்க பையனுக்கு எப்பவுமே இருக்கணும். இவன் தாலி கட்டிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த என் பையனோட உரிமையை தட்டி பறிச்சு என் முன்னாடி வந்து டிராமா போடுறியா? அம்மா, நீங்க கஷ்டப்பட்டு பிரசவிச்ச உங்க பையனை உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு வாய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தோணுச்சா என்ன? அன்னைக்கு இங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கிறதுக்கு எங்கேயோ இருந்து வந்த இந்த பொண்ணுதான் தேவைப்பட்டா. தொப்புள் கொடி பந்தமும் கஷ்டப்பட்டு பிரசவிச்ச அம்மாவும் அப்ப எங்க போயிருந்தீங்க? நான் செத்து போகணும்னு நினைக்கிற என் அம்மாவுக்கு முன்னாடி என் கூட பிறந்தவங்களுக்கு முன்னாடியும் இனி நான் வரவே கூடாதுன்னு நினைச்சுதான் நான் இங்கிருந்து போனேன். ஆனா ஏதோ இவ சொன்னதுக்காகத்தான் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்ககிட்டயோ அப்பா கிட்டயோ ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு. எனக்கு தெரியும் என் தலையில கை வச்சு உனக்கு எதுவுமே ஆகாதப்பா, தைரியமா போயிட்டு வான்னு சொல்றதுக்கு உங்களால முடியாதுமா. அதுக்கு பதிலா நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுப்பீங்க. தெரியுதுல்ல ஏன்டா இங்க வந்த? அத்தை கோவப்படாதீங்க. உங்க பெத்த பையனுடைய உயிருக்காக நீங்க கடவுள் சாட்சியா சொல்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்பவே மதிப்பு இருக்கு. நான் அப்படிப்பட்டவதான். நீ தான் இருக்கல்ல, இவனை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்து. இவ என்ன காப்பாத்துவா? அதெல்லாம் உன் நினைப்புடா. உன்னை கொல்லாதான் கூட்டிட்டு போறா. அத்தை, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.